வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. மக்களின் குறைகளை கேட்க தாமும் அரசு இயந்திரமும் களத்திற்கு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் நாளை 25ஆம் தேதி முதல் நிறுத்தம். பால் அட்டைதாரர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி வரை பெறலாம் எனவும் தகவல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு. கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் மகாரத தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். உத்தரகண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி திடீரென நிறுத்தம். ஆகர் துளையிடும் இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம். ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. மாநிலம் முழுவதும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இன்று முதல் 4 நாட்களுக்கு போர் நிறுத்தம் என கத்தார் தகவல். இஸ்ரேலிய பிணை கைதிகள் 50 பேரை ஹமாஸ் விடுவிக்கும் என்றும் நம்பிக்கை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி 2 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் புதிய திட்டம் வருகின்ற டிசம்பரில் அமலுக்கு வரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு திட்டங்களின் பலன் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டியதும் இடர்பாடுகளை களைவதும் அரசு இயந்திரத்தின் முதன்மையான பணி என குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒருநாள் வட்டம் அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்றும், அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து திட்டங்கள் தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா திகழ்வதாக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். உலக தலைவர்கள் கலந்து கொண்டு G20 மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த விளக்க கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு ஆளுநர் ரவி தலைமை வகித்து உரையாற்றினார். உலகில் போரை விட ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வறுமை காரணமாக ஏராளமான பெண்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், இதுபோன்ற உலகின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார். இந்தியா வளர்ந்த நாடாக, சுய ஆற்றல் மிக்க நாடாக மாற இளைஞர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 வெற்றிக்கு பிறகு இந்த உலகம் இந்தியாவை பார்க்கும் விதம் மாறியுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் பீம் தருச்சா தெரிவித்துள்ளார். திருப்பூர் காந்தி நகரில் உள்ள தனியார் பள்ளியில் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் என்கிற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். டாக்டர், என்ஜினியர், IAS, IPS போன்ற படிப்புகள் மட்டும்தான் மதிப்புமிக்க படிப்புகளாக மாணவர்கள் பார்ப்பதாக தெரிவித்த அவர், இவைகளை தாண்டி விண்வெளி ஆராய்ச்சி போன்ற சவால்கள் நிறைந்த பல படிப்புகள் உள்ளதாக கூறினார். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி நாட்டின் விண்வெளி திட்டத்திற்கான ஒரு மகத்தான சாதனையை குறிக்கிறது என்றும் டாக்டர் பீம் தருச்சா கூறினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் சுதன்ஷ் பந்த் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை பார்வையிட்ட அவர், எலும்பு மஜ்ஜை மாற்றம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து நோயாளிகளுக்கு மத்திய அரசின் 5 லட்சம் காப்பீடு திட்டத்தை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் எவ்வாறு துரிதமாக செயல்படுகிறார்கள் என்பதை கேட்டறிந்ததாக தெரிவித்தார். 12ஆம் வகுப்பில் உயிரியல் ஒரு பாடமாக எடுத்து படிக்காதவர்களுக்கு நீட் தேர்வு எழுதுவதற்கு தடையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்போது உள்ள நடைமுறையின்படி +2வில் பயாலஜி படித்தவர்கள் மட்டும்தான் நீட் தேர்வு எழுதி டாக்டராக முடியும். ஆனால் தேசிய மருத்துவ ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி +2வில் பயாலஜி ஒரு பாடமாக எடுக்காதவர்களும் +2 தேர்ச்சி பெற்றாலே நீட் தேர்வை எழுதலாம் என தெரிவித்துள்ளது. ஆனால் மருத்துவ படிப்பில் சேர்ந்த பிறகு கூடுதல் பாடமாக பயாலஜியை தனியாக படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற வகையில் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அடுத்த நீட் தேர்வில் இருந்தே அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நாளை முதல் நிறுத்தப்பட உள்ளது. ஆவின் நிறுவனம் 4 வகையான பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வரும் நிலையில் 4.5% கொழுப்பு சத்துள்ள பச்சை நிற பால் பாக்கெட் 40% விற்பனையாகிறது. மற்ற தனியார் நிறுவனங்களின் பால் 1 லிட்டர் 54 ரூபாய் முதல் 56 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் ஆவின் பச்சை நிற பால் 1 லிட்டர் 44 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. பச்சை நிற பால் பாக்கெட்டில் கொழுப்பை சேர்ப்பதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து வெண்ணெய், பால் பவுடர் ஆகியவற்றை அதிக
விலைக்கு வாங்குவதால் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதனால் 3.5% கொழுப்பு சத்துள்ள டிலைட் பாலை ஆவின் நிறுவனம் அறிமுகம் செய்து அதே விலைக்கு விற்பனை செய்து வருகிறது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆவின் பச்சை நிற பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் சென்னையில் நாளை முதல் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்கள் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 25 ஏக்கர் தேயிலை தோட்டமும் பழங்குடி கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையும் நிலச்சரிவு ஏற்பட்டு அடித்து செல்லப்பட்டுள்ளன. கரிகையூர், மெட்டுக்கள், பங்களாபாடி, பொம்மன் எஸ்டேட் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த முக்கிய சாலையும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த சாலையை சீரமைக்க ஓராண்டுக்கு மேல் ஆகும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குன்னூர், மேட்டுப்பாளையம் இடையே தண்டவாளத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவற்றை சீரமைக்க இன்னும் அதிக நாட்கள் ஆகும் என்பதால் மேட்டுப்பாளையம், குன்னூர், உதகை இடையே இயக்கப்படும் மலை ரயில் சேவை டிசம்பர் 7ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல குன்னூர், உதகை இடையே வெலிங்டன் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாலும் கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் உதகை, குன்னூர் இடையேயான மலை ரயிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து 37 விமானங்கள் மழை காரணமாக தாமதமாக புறப்பட்டு சென்றதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் 15 பன்னாட்டு விமானங்கள் உட்பட 37 விமானங்கள் சுமார் 15 நிமிடம் முதல் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமதத்தை தவிர்க்க உள்நாட்டு பயணிகள் 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவும், சர்வதேச பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பாகவும் வர வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 புதிய நீதிபதிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக்குமார் சிங், தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி எம். சுதீர்குமார் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட 2 நீதிபதிகளும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வேலூர் எம்பி கதிர் ஆனந்துக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் அச்சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு கதிர் ஆனந்துக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த பிரணவ் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் 2 நாட்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 24 லட்சம் ரூபாய் பணம், 11.60 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்நிறுவனம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தின் விளம்பரத்தில் நடித்த நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அமலாக்கத்துறையினர் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். வாச்சாத்தி வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் மாவட்ட வன அலுவலர் நாதன் தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவ்வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் 6 வாரங்களில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னையில் தனியார் கிளினிக்கின் தகவல்களை திருடிய புகாரில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் கிளினிக்கில் நிறுவன வியாபார யுக்திகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் தகவல்களை திருடிவிட்டு முன்னாள் ஊழியர்கள் தலைமறைவானதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் பாலகிருஷ்ணன், பிரேமலதா, கிஷோர் ஆகிய மூவரும் சேர்ந்து வேலை செய்த கிளினிக்கின் தகவல்களை திருடி தனியாக தொழில் தொடங்கி மோசடி செய்தது தெரியவந்தது. விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த கடைகள் உரிமமின்றி செயல்பட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 கடைகளுக்கும் தற்காலிகமாக சீல் வைத்த அதிகாரிகள் கடைகளுக்கு தலா 10,000 அபராதமும் விதித்தனர்.
சென்னை பூந்தமல்லியில் மின்கம்பத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தமிழ் நகர் பிரதான சாலையில் உள்ள ஒரு மின்கம்பத்தில் வயர்கள் சரம் பட்டாசு போல் வெடித்து சிதறின. இதனால் அங்கிருந்த மக்கள் அலறியடித்து வெளியே ஓடினர். பின்னர் மின் வாரியத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் தீ கட்டுக்குள் வந்தது. உயர் மின் அழுத்தம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாள் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அண்ணாமலையார் மகாரத தேரோட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வை தமிழக துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் ப. முருகேஷ் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் உள்ள சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அகர் துளையிடும் இயந்திரம் மூலம் பாறைகள் துளையிடப்பட்டு வந்த நிலையில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. உபகரணங்கள் பொருத்தப்பட்ட தளத்தில் சில விரிசல்கள் ஏற்பட்டதால் துளையிடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 41 தொழிலாளர்களையும் மீட்கும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கிருஷ்ணன் ஜென்மபூமி கோவிலுக்கு சென்று மலர் தூவி பூஜைகள் செய்து வழிபட்டார். பின்னர் சந்த் மீராபாயின் 525வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் புனித மீராபாய் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அமிர்த காலத்தின் பொன்னான இந்த நேரத்தில் நாடு முதன்முறையாக அடிமை மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்துள்ளது என்றார். கிரிக்கெட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி கொல்கத்தாவிலோ அல்லது மும்பையிலோ நடந்திருந்தால் இந்தியா உலகக்கோப்பையை வென்றிருக்கும் என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் கட்சி தொண்டர்களை சந்தித்த மமதா, இந்திய வீரர்கள் மீது பெருமை கொள்வதாகவும் இந்திய அணி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாஜக காவிமயமாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாவம் செய்த ஒருவர் பார்வையாளராக சென்றதால் இந்தியா தோல்வியடைந்ததாகவும் மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காரில் மூட்டை மூட்டையாக கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் வாகன சோதனையின்போது 2 கார்களில் கொண்டுவரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் கார்களுடன் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். தெலுங்கானாவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதுவரை 600 கோடி ரூபாய் அளவிற்கு பணம், ஆபரணங்கள், மது பாட்டில்கள், பரிசுப் பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இன்று காலை 7 மணி முதல் 4 நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று கத்தார் தெரிவித்துள்ளது. தோகா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய கத்தார் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மஜூத் அல் அன்சாரி, இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இன்று காலை 7 மணி முதல் 4 நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகளில் முதற்கட்டமாக இன்று மாலை 4 மணியளவில் குழந்தைகள் மற்றும் 13 பெண்கள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும், எஞ்சியவர்கள் அடுத்து வரும் 4 நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 4 நாள் போர் நிறுத்தத்தின்போது எகிப்தின் ரஃபா எல்லையிலிருந்து நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் கத்தார் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மஜூத் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். நேபாள தலைநகர் காட்மண்டுவில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அந்நாட்டில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒழிக்கப்பட்ட மன்னராட்சி முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமானோர் காட்மண்டு நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்தபோது இருதரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முயன்றபோது அவர்கள் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கினர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 3 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய அணியில் அதிரடியாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் 42 பந்துகளில் 80 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தார். இஷான் கிஷனும் அரை சதம் அடித்து ஆட்டமிழந்தார். இறுதி ஓவரில் 7 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் முதல் பந்திலேயே ரிங்கு சிங் பவுண்டரி அடித்தார். இருப்பினும் 3வது பந்தில் அக்சர் பட்டேலும் 4வது பந்தில் ரவி பிஷ்னோயும் ஆட்டமிழந்தனர். 5வது பந்தில் அர்ஷ்தீப் சிங் ரன் அவுட் ஆனார். இதனால் இறுதிப் பந்தில் 1 ரன் தேவைப்பட்ட நிலையில் ரிங்கு சிங் சிக்ஸர் விளாசினார். இருப்பினும் அந்த பந்து நோபாலாக அமைந்தது. இதன் மூலம் இந்தியா 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. மக்களின் குறைகளை கேட்க தாமும் அரசு இயந்திரமும் களத்திற்கு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் நாளை 25ஆம் தேதி முதல் நிறுத்தம். பால் அட்டைதாரர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி வரை பெறலாம் எனவும் தகவல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு.
கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் மகாரத தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். உத்தரகண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி திடீரென நிறுத்தம். ஆக்கர் துளையிடும் இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம். ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. மாநிலம் முழுவதும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இன்று முதல் 4 நாட்களுக்கு போர் நிறுத்தம் என கத்தார் தகவல். இஸ்ரேலிய பிணை கைதிகள் 50 பேரை ஹமாஸ் விடுவிக்கும் என்றும் நம்பிக்கை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி. 2 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.